வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் புதுவை முழுவதும் துப்புரவு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தி வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றத்தில் விருது. முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் மீனவர் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான கடன் உதவிகள் வழங்கினார். தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக செயல்பட்ட 2 பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் திரு சரத் சவுகான், கூட்டுறவுத்துறை செயலாளர் திரு ஜெயந்தகுமார், துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு மணிகண்டன், கூட்டுறவுத்துறை பதிவாளர் திரு யஷந்தயா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். அதன் பிறகு தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்திற்கு ஆளுநர் மாளிகை வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடியில் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் நடைபாதையில் உள்ள டைல்ஸ்கள் உடைந்தும் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு பெயர்ந்து விழுந்து அவல நிலையில் உள்ளதாகவும் இதில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆனதாலும் போக்குவரத்து அதிகரித்ததாலும் பேருந்து நிலையத்தை முற்றிலுமாக இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மே 2ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. முகப்பு தோற்ற மாற்றம், 42 கடைகள் மற்றும் உணவகம், நவீன கழிவறை, பயணிகளுக்கு ஓய்வறை என நவீனமாக அமைக்கப்பட்டாலும் பேருந்துகள் நிறுத்த போதிய இடமின்றி நெரிசல் ஏற்படுகிறது. அதிக அளவு கடைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து நெடுந்தூர பயணங்களான கன்னியாகுமரி, நெல்லை, திருச்செந்தூர், கேரள மாநிலம் எர்ணாகுளம், புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான மாஹே போன்ற பகுதிகளுக்கு அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகள் இங்கிருந்து தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தூர பயணங்களுக்கு இயங்கக்கூடிய பேருந்துகளும் போதிய இடவசதியின்றி பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்க வசதிகள் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்கள் ஆங்காங்கே தரைகள் பெயர்ந்து காணப்படுகிறது. மேலும் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் 2 சக்கர வாகன பாதுகாப்பு இடத்திற்கு மேற்கூரை அமைக்கப்படாததால் வெயிலிலும் மழையிலும் 2 சக்கர வாகனங்கள் வீணாகும் அவல நிலையில் உள்ளதால் உடனடியாக மேற்கூரை அமைத்து தர வேண்டுமென்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் 29 கோடி ரூபாய் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை குறிவந்த நிலையில் இந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி அவர்கள் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதுபோல புதுச்சேரியில் 9க்கும் மேற்பட்ட இணைப்பு மேம்பாலங்கள் கட்டியதிலும் மெகா ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் உடனடியாக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என தெரிவித்தார்.
உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் புதுவை முழுவதும் துப்புரவு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் கீழ் நகராட்சி மேற்பார்வையில் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சில தொகுதிகளில் சரிவர குப்பைகள் அள்ளப்படாமல் உள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதியில் குப்பைகள் சரியாக வாருவதில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் கிரீன் வாரியர் தனியார் நிறுவனம் மூலம் புதுவை முழுவதும் துப்புரவு பணியை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள பகுதிகளில் கிரீன் வாரியர் ஊழியர்களால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வாய்க்கால்கள் அடைப்பு எடுப்பது, குப்பைகளை வார்வது என ஊழியர்கள் தனது வேலைகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் ஊழியர்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு வருகிறார்களா எனவும் தனியார் அமைப்பு மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் வேலைகள் செய்ய வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் குப்பைகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தி வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழில் பொருந்திட அரசு ஆணை பிறப்பித்தும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைத்திட வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீனங்காடி அருகில் இருந்த புதுச்சேரி முழுவதும் வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவனன், செயலர் மங்கையர் செல்வன், நெறியாளர் தமிழ் மன்னன் மற்றும் முத்துக்கண்ணு, தீனா வீரமணி, அப்துல்லா, ஆறு செல்வன், இனமுல் ஹாசன், சுகுமாரன், கபிலன் மோகன், நெடுங்கோ வேல்சாமி, தமிழ் நெஞ்சம் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தில் பலர் கலந்து கொண்டனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் புதுச்சேரி மாநில தலைவராக சீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் சரத் பவர் கட்சியில் புதுச்சேரி மாநில தலைவராக சீனிவாசனை அகில இந்திய தலைவர் சரத் பவர் சமீபத்தில் நியமித்து உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து புதுச்சேரி மாநில தலைவர் சீனிவாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலோவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பாசில் அவர்களுக்கும் அகில இந்திய நிர்வாகிகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் என்கிற மாநில தலைவராக என்னை மாண்புமிகு சரத் பவார் ஐயா அவர்கள் நியமித்துள்ளார். அது சுப்ரியா சுலே நாடாளுமன்ற உறுப்பினரும் முகமது பாசில் எக்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியை பொறுத்தவரை தேசியவாத காங்கிரஸ் மிக விரைவில் செயல்படும் என்பதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேசியவாத காங்கிரஸ் அடையும் என்பதும் இந்த சேனல் பேட்டி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த தருணத்தில் என்னை மாநில தலைவராக நியமனம் செய்த ஐயா சரத்பார் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே அவர்களுக்கும், முகமது பாசில் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். புதுச்சேரி பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றத்தில் விருது. முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ரித்திகா பாரதிதாசன் அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் இவர் புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் புதுவை பரதாஞ்சலி நாட்டியாலயா நடன பள்ளியில் குரு கலைமாமணி தலியா சகாய்ராஜ் அவர்களிடம் பரதம் பயின்று வருகிறார். புதுவை மாநிலத்தின் சிறந்த குழந்தை விருது, தமிழகத்தின் இளந்தளிர் விருது, 5 உலக சாதனைகள், துபாயில் நடைபெற்ற உலக நடன போட்டியில் தங்க பதக்கம் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற இம்மாணவிக்கு குளோபல் சைல்டு புரோட்டஜி அவார்டு அமைப்பு உலகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து குளோபல் சைல்டு புரோட்டஜி அவார்டு விருது வழங்கி வருகின்றது. 2025ஆம் ஆண்டிற்கான விருது பரதநாட்டிய பிரிவில் புதுச்சேரி மாணவி ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் வழங்கி சிறப்பித்தனர்.
இவ்விருதினை லண்டன் பாராளுமன்ற உறுப்பினர் கேர்த் ஜான்சன், நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஜார்ஜ் மோட் மற்றும் சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் பரதநாட்டிய கலைஞர் செல்வி ரித்திகா பாரதிதாசனுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர். லண்டன் பாராளுமன்றத்தில் விருது பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசன் நேற்று புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களை சட்டப்பேரவையில் சந்தித்து ஆசி பெற்றார். காவல் உதவி ஆய்வாளர் பணி நியமனம் உறுதியாக எப்போது நடத்தப்படும்? ஒவ்வொரு நாள் கால தாமதமும் அப்பணிக்காக காத்திருக்கும் பல இளைஞர்களை வயது கடந்து தோற்கடிக்க செய்கிறது என்பதை அரசு உணருமா? 2022 அறிவிக்கப்பட்ட பணி நியமன அறிவிப்பாணையை பின்பற்றி விண்ணப்பித்த தேர்வாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா, மறுக்கப்படுமா? புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சீசு சுவாமிநாதன் கேள்வி. புதுச்சேரி மாநிலத்தில் காவல் உதவியாளர் பணி நியமனம் நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி நீண்ட நாட்களாக நிரப்பப்படாமல் இருந்தது. இத்தகைய சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு காவல் உதவி ஆய்வாளர் நியமனத்திற்கான பணி நியமன அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு நீண்ட நாட்களாக இப்பணிக்காக காவல் சீருடை லட்சியத்தோடு காத்திருந்த பல்வேறு இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். விண்ணப்பங்களை பெற்ற அரசு கடந்த 3 ஆண்டு காலமாக அத்தேர்வினை நடத்தாமல் காலதாமதம் செய்து வந்தது. இத்தகைய சூழலில் தற்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் காவல் உதவியாளர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பினை விரைவில் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது மகிழ்ச்சி அளிக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நிரப்பப்படும் புதுச்சேரி அரசு பணி நியமனங்களில் வயது தளர்வு கேட்டு தொடர்ச்சியாக தேர்வாளர்கள் பல்வேறு விதமான முயற்சி செய்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வயது தளர்வு தர விருப்பத்திற்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சகமும் ஆளுநர் அதிகாரமும் தலைமை செயலக அதிகாரமும் இதற்கான அனுமதியை தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றனர். ஆளுநர் அதிகாரம் மற்றும் தலைமை செயலகத்தின் அதிகாரத்தை எதிர்த்து போராடிய இளைஞர்களின் உரிமையை பெறும் வலிமை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசிடம் இல்லை என்பதை எதிர்கால அரசு பணி நியமன குறைபாடுகள் மூலமாக எமது அமைப்பு நன்கு உணர்கின்றது. கால தாமதமின்றி அறிவித்த அறிவிப்பாணையை முறையான தேதியில் நடத்தி பணி நியமனம் செய்யக்கூட முடியவில்லை என்ற வருத்தம் நீடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல இளைஞர்களின் கனவை சீரழிப்பதை அரசு உணருமா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு பணி நியமனத்திற்கான அறிவிப்பினை வெளியிடப்பட்டு அது நடத்தப்படாமல் இருந்தால் மறுமுறை புதிய அறிவிப்பாணை அறிவிக்கும் போது முந்தைய அறிவிப்பாணையில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முந்தைய வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டி உள்ளது. புதுச்சேரி அரசு 2022 விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு காவல் உதவியாளர் பணி நியமனத்தில் பங்கு பெற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பாடமுறையில் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கான மதிப்பெண்களை தனித்தனியாக பிரித்து வெளியிட வேண்டும் என்ற தேர்வாளர்களின் கோரிக்கையை தொடர்ந்து அரசு பணி நியமனங்களில் புதுச்சேரி அரசு புறக்கணித்து வருவது கண்டனத்திற்குரியது. இத்தகைய தேர்வு முறை எந்த ஒரு மாநிலத்திலும் பின்பற்றப்படவில்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு பணி நியமன தேர்வுக்குழுவின் தகுதியற்ற நிலையே இதற்கு காரணம் என பலமுறை அரசிடம் சுட்டிக்காட்டி உள்ளோம். ஆனால் அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்க தைரியம் இல்லாத புதுச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு புகார்களின் மீது விசாரணை கூட நடத்த முடியாமல் தலைகுனிந்து நிற்பதை எங்களால் உணர முடிகிறது. சம வாய்ப்பு சம தேர்வு முறையே புதுச்சேரி மாநில அரசு பணி நியமனங்களில் திறமையானவர்களை உருவாக்கித் தரும் எமது அமைப்பு நம்புகின்றது. ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தங்களது காரியம் நடந்தால் போதுமென கைகாட்டி வாய்மூடி இருக்கக்கூடிய சூழ்நிலையால் இன்று அதிகார வர்க்கம் புதுச்சேரி மாநிலத்தை ஆட்டிப்படைக்கிறது என்ற கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அரசு பணி நியமனங்களில் ஆளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மாநில இளைஞரின் மனசாட்சியாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். உரிய தீர்வை விரைவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைடு அமைப்பின் 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழாவில் 1000 சிட்டுக்குருவிகள் கூடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைடு அமைப்பின் 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழா 100 அடி சாலையில் நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆனு பிரான்சிஸ் தலைவராகவும் நவீன் பாலாஜி செயலாளராகவும் பதவியேற்றனர். இவர்களுடன் புதிய நிர்வாக குழுவினரும் உரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர்.
விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 2 உதவியாளர் ஆளுநர் வைத்தியநாதன் புதிய குழுவினரை வெகு மனமுடன் வந்து பாராட்டினார். இந்த விழாவின் ஒரு முக்கிய பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அழிந்து வரும் நிலையில் உள்ள சிட்டுக்குருவி பறவைக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட 1000 கூண்டுகள் விருப்பம் உள்ளவர்களுக்கு இலவசமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்பீட்டிலும் ஜோதி ஐக்கியாரிலும் வழங்கப்பட்டுள்ளது. புத்துணர்வூட்டும் சமூகத்திற்கும் பசுமை பாசத்திற்கும் உரிய செயல்முறைகளுக்கான உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்தது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் புதுவை முழுவதும் துப்புரவு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தி வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றத்தில் விருது. முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.